உலகத்தை படைத்த அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமான படைப்பாக மனிதர்களாகிய நம்மை படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பது போல மனிதர்களையும் ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார். நாம் எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் 100% அல்லாஹுக்கு இபாதத் செய்வது மட்டும்தான். வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படவில்லை. அல்லாஹுக்கு இபாதத் செய்வது என்றால் வெறுமனே சில கிரிகைகளை மட்டும் நாம் செய்வதா என்று கேட்டால் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு நிர்ணயித்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆயுள் இருக்கிறது. இந்த ஆயுள் முழுவதையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாம் கழிப்பதுதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கமாகும். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் 5 நேரம் தொழுவதுதான் இபாதத் என்று. இன்னும் சிலர் அதை விட கொஞ்சம் விரிவாக நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது இதுதான் இபாதத் என்று நினைக்கிறார்கள். சிலர் அதோடு சேர்த்து சில நஃபிலான வணக்கங்கள் செய்வது இபாதத் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய முழு வாழ்வும் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து மீண்டும் இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் உள்ள நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும். அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இபாதத்திற்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தா மினல் அஅமாலி ظாஹிரா வல் பாத்தினா, அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்துமே இபாதத் என்று சொல்கிறார்கள். உள்ளார்ந்த என்ன, நம்முடைய உள்ளத்தால் செய்கிற, நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்கிற அனைத்துமே இபாதத் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கின்ற. அப்ப குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கமாக.